மூன்றாம் கட்டமாக அதிர்ச்சியூட்டக்கூடிய ஆதாரங்களை நாங்க வெளியிட போறோம் அப்படிங்கிறத இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பேசி இருக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட இந்த ஆதாரங்களுக்கு பிறகு டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி அடுக்கடுக்கான புகார்களை எலெக்ஷன் கமிஷன் மீது சுமத்தி இருக்கு. அதற்கான ஆதாரங்களை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு எல்லாமே எந்தவித முறையான பதில்களையும் இந்த கட்சிகளுக்கு மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வழங்காம இதை எல்லாமே ஜல்ஜாப்பாக கடந்து போகக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களை எலெக்ஷன் கமிஷன் இதுல பேசி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாம் கட்டமாக வாக்குகள் எப்படி நீக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை வெளியிட்டாரு. அதுலயும் குறிப்பாக 2 தொகுதிகளை கையில எடுத்து அதுல எப்படி ஆட்கள் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பேசினாரு. குறிப்பாக ஆளுந்து தொகுதியில 6018 வாக்குகள் அது எப்படி நீக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான இதை வெளியிட்டாரு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆன்லைன் மாஃபியா, ஒரு கும்பலே உட்கார்ந்து கால் சென்டர் போல இந்த சென்டர்களை வச்சு இந்த வாக்குகளை நீக்கி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை சொன்னார். என்னன்னா, சில நிமிடங்கள்லே நிறைய வாக்குகளை நீக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்கா நீக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஐபி அட்ரஸ், ஒருவருடைய ஐபி அட்ரஸை பயன்படுத்தி இதை நீக்கி இருக்கிறாங்க. அந்த நபரை அணுகி நீங்க புகார் கொடுத்தீங்களா, இல்லைன்னா நீங்க இந்த வாக்குகளை நீக்கினீங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதற்கான ஆதாரங்களையும் அந்த சில நபர்களையுமே மேடையில கூட்டிட்டு நேரடியாக ராகுல் காந்தி அவர்கள் பேச வச்சார். அவங்க இதுல கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பதில் என்னதாக இருந்துன்னு சொன்னா, இந்த ஐபி அட்ரஸ் எங்கிருந்து இது நீக்கப்பட்டது, அதற்கான ஐபி அட்ரஸ், அந்த தகவல்களை தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓடிபி, ஒருத்தரை வாக்காளர் பட்டியல்ல இருந்து நம்ம நீக்கிறோம்னா அவங்களுக்கு ஓடிபி போகும். இந்த ஓடிபி எப்படி போச்சு, அந்த முறைகள் இதுல எப்படி கையாளப்பட்டது அப்படிங்கிற தகவல்கள்லாம் தரணும் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக ராகுல் காந்தி அவர்கள் வச்சாரு. இன்னும் சொல்ல போனா 2013 இருந்தே கர்நாடக மாநிலத்தினுடைய சிஐடி இந்த புகார்களை கர்நாடக எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான முறையான பதில்களையும் எலெக்ஷன் கமிஷன் இதுவரைக்கும் வழங்கல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. சரி, இப்ப நம்ம நேரா டெல்லிக்கு வரும். டெல்லியில என்ன பிரச்சனைன்னா, 2024ல 42,000 வாக்குகளை எலெக்ஷன் கமிஷன் நீக்குது. அது எந்தவித முறையும் கடைபிடிக்கப்படாம அந்த வாக்குகள் நீக்கப்படுது. அடுத்த கட்டமாக ஒரு 6100 வாக்குகளை நீக்கிறாங்க. டெல்லியில நமக்கு தெரியும், குறைந்த வாக்கு சதவீதத்துல தான் பாஜக கட்சி ஜெயிச்சாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 3000, 4000, 2000 இப்படிப்பட்ட வாக்கு வித்தியாசத்துல தான் டெல்லியில பாஜக கட்சி ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சியில அமர்ந்திருக்கு. அப்போ ஆம் ஆத்மி கட்சி என்ன குற்றப்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு 11 வருஷ காலமாகவே இந்த வேலை திட்டமிட்டு நீக்கக்கூடியது, சேர்க்கக்கூடியது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத டெல்லி ஆம் ஆத்மி கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பரத்வாஜ் அவர்கள் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடக்கும். நாங்க இதற்கான புகார்களை எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதற்கான முறையான பதில்கள் எதுவும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அடுத்தது தகவல் உரிமை சட்ட இதுல இதுக்கு பெட்டிஷன் போடுறாங்க. பெட்டிஷன்ல டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அதிசி, அது மாதிரி ஆம் ஆத்மி கட்சியினுடைய இந்திய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பேர்ல போட்ட அந்த வழக்குகள் இருக்குல்ல, புகார்கள், அதனுடைய பேரில் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் நிகழல அப்படிங்கிற பதில இந்த தகவல் உரிமை சட்டத்துல கொடுத்திருக்கிறாங்க. அப்போதான் இதுவரைக்கும் இவ்வளவு புகார்களை நம்ம கொடுத்திருக்கிறோம், நினைவூட்டல்களை கொடுத்திருக்கிறோம், இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல, இல்லைன்னா இதை வேற துறைகளுக்கு ஏதாவது மாத்தி இருக்கா அப்படிங்கிற தகவல்கள் தெளிவாக தெரியல. இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க கர்நாடகத்துல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இப்ப சமீபத்துல வச்ச ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா,
எலெக்ஷன் கமிஷன் இந்த சிஐடிக்கு வந்து இதற்கான தகவல்களை நீங்க தரல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்கு. அதுக்கு 18 முறை வந்து இவங்க கொடுத்திருக்கிறாங்க புகார். அது மட்டும் இல்லாம அதற்கான நினைவூட்டல்ல 2025 இந்த வருடம் வரைக்கும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு எந்த பதிலும் இல்லை. ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா, இந்த சம்மந்தி வீட்டுல வந்து வருவாங்கல்ல, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த சம்பந்த வீட்டில் வந்து பேசுவாங்கல்ல, அந்த ஸ்டைல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பேசுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஐயோ அது எங்களுக்கு தெரியுமே, 6018 வாக்கு அந்த பிரச்சனை தானே, அது தெரியும். அது வந்து சில முயற்சிகள் நடந்தது, குளறுபடிகள் நடந்தது, ஆனா வந்து அது வந்து நடக்கல. அதுல நீங்க சொல்ற மாதிரி 24 ஓட்டுகள் தான் உண்மையான, இது மனுக்கள் தான் உண்மையானது. 5994 விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது. அதுல முறைகேடுக்கு சில முயற்சிகள் நடந்தது, அதை நாங்க இது பண்ணிட்டோம். இந்த கவுண்டமணி செந்தில் படத்துல கரகாட்டம்ல 2 பழம் வாங்க சொல்லி அந்த காமெடி இருக்குல்ல, அதுதானே இந்த பழம் அப்படிங்கிற மாதிரியான நகைச்சுவை மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரமே நாங்க வந்து அதை தடுத்துட்டோம். அதற்கான எஃப்ஐஆரையும் போட்டோம். எஃப்ஐஆரை போட்டுட்டு இப்ப கடைசியா நாங்க வந்து அதற்கான விளக்கங்கள், அதுக்கு என்னென்ன நாங்க பண்ணியிருக்கோம், எங்கிட்ட என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து கர்நாடகத்தினுடைய கலபுரகி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட நாங்க அதை கொடுத்துட்டோம். தொடர்ந்து நாங்க என்னென்ன அவங்களுக்கு உதவி செய்யணுமோ அதெல்லாம் நாங்க செய்வோம், தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து பேசுறாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டுறது, இதுவரைக்கும் இந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கப்படல, அது மாதிரி இந்த போன் வெளி மாநிலங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய போன்கள் வந்து பயன்படுத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டுறாரு. இதற்கு சரியான பதில் இல்லை. அது மாதிரி இந்த ஓடிபி வந்து எப்படி கையாளப்படுது அப்படிங்கிறதுக்கான பதில்கள் வந்து இன்னுமே அவங்க சொல்லலை. அது மாதிரி டெல்லி விஷயத்துல வந்தோம்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது உண்மைக்கு புறம்பான விஷயங்களை இவங்க சொல்றாங்க. செயலற்ற தன்மையாக எலெக்ஷன் கமிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதும், வெளிப்படை தன்மை இல்லை அப்படிங்கிறதும் சுத்தமான பொய் அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லுது. இதுல வந்து நம்ம காவல் நிலையத்துக்கு எல்லாம் போனாலோ இல்லைன்னா வழியில காவல் அதிகாரிகளை பார்த்தாலோ பக்கத்துல ஒரு கான்ஸ்டபிள் நின்று இது பண்ணுவார்ல, சார் சார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லி மிரட்டுவார்ல, அந்த தொனியில இந்த பாஜகவினுடைய தலைவர்கள் வந்து ஒரு வித மிரட்டலோடையும், இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன்ட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம், எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக வந்து பதில் சொல்லாம இவங்க கம்பு சுத்தக்கூடிய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாஜகவினுடைய கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கிறவர், அவர் என்ன பேசுறாருன்னா, ராகுல் காந்தி அவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்ற பிறகு படுதோல்வி, தொடர் தோல்விகள், இதுல வந்து நாட்டினுடைய இளைஞர்கள் அவரை நம்புறதாக இல்லை. அவங்க வந்து பிரதமர் மோடிக்கு பின்னால அணிதிரள்றாங்க. அவருக்கு பின்னால போறதுனால இவர் வந்து ஜனநாயக அமைப்பின் மீது அவதூறு பரப்பக்கூடிய வேலைகளை வந்து இவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுதான் உண்மை. இன்னைக்கு விவசாயிகள், பொதுமக்கள், அது மாதிரி கூலி தொழிலாளிகள் எல்லாருமே வந்து தலைவராக மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில தான் விரக்தி மனநிலையில ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு. ராகுல் காந்திய யாருமே நம்புறதுக்கு தயாராக இல்லை. மோடியினுடைய தலைமையில இந்தியா வந்து முன்னேறிட்டு இருக்கு. அந்த எந்திரத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை ராகுல் காந்தி அவர்கள் செய்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை கிரண் ரிஜிஜு மட்டும் இல்ல, பாஜகவினுடைய வேற தலைவர்களும் வந்து அவதூறு பரப்பக்கூடிய வேலையை இதன் மூலமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த என்ஜின் எவ்வளவு வேகமா போகுது, அதனால இந்தியா எவ்வளவு மோசமான நிலையில படுத்து கிடக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த என்ஜினை தடுத்து நிறுத்தி அவர் என்னென்னலாமோ செய்ய போறாராம். இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த பாஜக நபர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. டெல்லியிலையும் அவங்க என்ன பேசுறாங்கன்னா, டெல்லி பாஜக தலைவராக இருக்கக்கூடிய வீரேந்திர சச்தேவா அவர் என்னன்னா, இந்த எஸ்ஐஆரை கொண்டு வராங்க பாத்தீங்களா, இந்த எஸ்ஐஆர் வாரதுனால இவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு, கிளி பிடிச்சு ஆட்டுது அவங்கள, அதனாலதான் இவங்க பதட்டத்துல வந்து இதையெல்லாம் பேசுறாங்க. ராகுல் காந்தி அவர்களும் மற்ற கட்சியினரும் வந்து
ஆதாரங்களை வந்து கொடுக்குறாங்க. இப்படி இப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு, 0 இலக்க வீட்டு எண் அட்ரஸ்ல வந்து லட்சக்கணக்கான நபர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, புகைப்படம் இல்லாத வாக்காளர் அட்டை இருக்கு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், முறைகேடுகள் நடந்திருக்கு, ஒருத்தருக்கு 3-4 இடத்துல 3-4 மாநிலத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு முறையாக எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை செய்யாம அடிப்படை ஆதாரமற்றது ஜனநாயகத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்கிறார். இந்த நாட்டு மக்களை வந்து அவதூறாக பேசுகிறார். இப்படிப்பட்ட பொய்யான விஷயங்களை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் நேத்து இதை வெளியிட்டுட்டு என்ன சொன்னாருன்னு சொன்னா, நான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன், தேசப்பற்று மிக்கவன், எனக்கு நம்பிக்கை உண்டு, அதனால நான் வந்து இத பொது வழியில நான் சொல்றேன். இளைஞர்களுடைய எதிர்காலம், இளைஞர்களுடைய நம்பிக்கை, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, இது எல்லாமே இந்த ஜனநாயகத்தை நம்பித்தான் இருக்கு. அதனால இளைஞர்கள் களத்துக்கு வரணும் அப்படிங்கிறத பேசுறார். ஆனா இந்த பாஜகவினுடைய பத்திரிகைகள், கோடி மீடியாக்கள் எல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு எதிராக விஷம் கக்கக்கூடிய செய்திகளை இதை பரப்பிட்டு இருக்கு. நேற்று அவர் போட்டதுல என்ன உண்மை இருக்கு, என்ன பொய் இருக்கு, அவர் போட்டது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதத்துக்கு போகாம கோடி மீடியா இந்தியாவினுடைய இளைஞர்களை ராகுல் காந்தி நம்பவில்லை, அவதூறு பரப்புகிறார், இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு மோசமாக இந்த நிலை, கட்சிகளை விடுங்க, இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களை விடுங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் இந்த அளவுக்கு இதை தைரியமாக எதனால செய்யறாங்க? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்ம குற்றம் சுமத்தப்படுவோம், இல்லைன்னா தண்டிக்கப்படுவோம், நீதியின் முன்னால, சட்டத்தின் முன்னால நிறுத்தப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. ஏன் அந்த பயம் இல்லை அப்படின்னு கேட்டா அதற்கு ஒரு பதில் இருக்கு, சூப்பரான பதில் இருக்கு. என்னன்னா, 2014 எலெக்ஷனுக்கு முன்னால நடந்த நாடாளுமன்ற கூட்டத்துல குண்டுக்கட்டாக கூட்டம் கூட்டமாக எதிர்கட்சியினரை வந்து இந்த பாஜக அரசு வந்து பாராளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் பண்ணாங்க. அவங்கள வந்து இடைநீக்கம் பண்ணாங்க. இடைநீக்கம் பண்ணிட்டு வரிசையாக என்னென்ன மசோதாக்களை நிறைவேற்றணுமோ அந்தந்த மசோதாக்களை வந்து நிறைவேற்றினாங்க. அதுல மிக மிக முக்கியமான மசோதா ஒன்று நிறைவேறிருக்கு. கிளாஸ் 16ல வந்து ஒரு முக்கியமான மசோதா நிறைவேறிருக்கு. அந்த மசோதா தேர்தல் ஆணையர் எந்த குற்றம் பண்ணியிருந்தாலும், எந்த தவறு நடத்தி இருந்தாலும் அவர் மேல இங்க இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்றத்திலேயோ, உள்ளூர் நீதிமன்றத்திலேயோ, இல்லைன்னா உயர் நீதிமன்றத்திலேயோ, உச்ச நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடர முடியாது அப்படிங்கிற சட்டத்தை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் வந்து இந்த அதிகாரத்துல இருக்கும்போது மட்டும் இல்ல, இவருடைய தனிப்பட்ட விதத்துல இவர் ஏதாவது குற்றம் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருந்தாலும் அவரை வந்து சட்டத்துக்கு முன்னால நிறுத்த முடியாது. எப்போ வரைக்கும்? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை சட்டத்துக்கு முன்னால, நீதிக்கு முன்னால நிறுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு வழங்குது. அதாவது இந்தியாவில் வந்து கவர்னர் தவறு செய்தாலே அது வந்து நிராகரிக்கப்படும், அது சரி செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ சமகாலத்துல இந்தியாவினுடைய நீதி வரலாற்றில் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு நீதி கிடைச்சது, மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்ப ஜனாதிபதி முறைகேடாக ஒரு ஆட்சியை கவிழ்த்தினா கூட அதற்கான நீதி உண்டு. தவறாக கவிழ்க்கக்கூடிய பட்சத்துல அதற்கான சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும், நீதி வந்து நிலைநாட்டப்படும். இது வந்து உண்மை. அப்போ ஜனாதிபதிக்கும் மேலாக, கவர்னருக்கும் மேலாக ஒரு அதிகாரம், என்னவும் பண்ணு, உனக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு, உனக்கு உன்னை வந்து இங்க இருக்கக்கூடிய எந்த ஜனநாயக அமைப்புகளும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை தான் இந்த பாஜக அரசு வந்து இந்த மாதிரியான தேர்தல் அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கு. அதனுடைய அந்த தைரியத்துல தான் ஞானேஷ்குமார் மாதிரியான ஆட்கள் எல்லாம் துணிச்சலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து
நீதிக்கு பயந்து, நியாயத்துக்கு பயந்து, ஜனநாயகத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி இதுல சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த தகவல்களை எங்களுக்கு தாரது எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் தாராங்க அப்படிங்கிற விவரத்தை அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. ஆக இப்படிதான் நாடும் இந்த எலெக்ஷன் கமிஷனும் இந்த பாஜகவும் போயிட்டு இருக்கு. நம்ம உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி மார்தட்டிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜனநாயகம் படுகொலியில சவப்பெட்டியில அடிச்சு அந்த ஆணியை அப்படியே தட்டி தட்டி இறுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையைத்தான் இங்க இருக்கக்கூடிய பாஜகவும் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளும் செஞ்சிட்டு இருக்கு. கூடவே அந்த பூ போடக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் கோடி மீடியாவும் பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம் இந்த விஷயத்துல என்ன நடக்கு. தொடர்ந்து வரக்கூடிய தகவல்களை உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.